ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். போன வீடியோவில் எக் புர்ஜி எப்படி பண்ணணுன்ற மெத்தடை நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த புர்ஜியை வச்சு தோசையை சாப்பிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் ரோஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் ஓரளவு முருகலாக வந்தது தோசை. ஸோ அந்த ஒரு தோசையை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ பண்ண எக் புர்ஜியை கொஞ்சம் எடுத்து தொட்டுக்கிறதுக்காக தட்டில் வச்சாச்சு. காலையில் லஞ்சுக்கு நண்டு செஞ்சோம். இது டின்னருக்காக பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ காலையில் மதியானம் லஞ்சுக்கு நம்ம பண்ண நண்டு தொக்கு மீதி இருந்தது. ஸோ அதையும் எடுத்து நம்ம வீடியோவில் காட்டலான்னு சொல்லிட்டு இப்போ பிளேட்டில் தோசை, அது தொட்டு சாப்பிட்றதுக்கு எக் புர்ஜி ப்ளஸ் ஒரு நண்டு கிரேவியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், நண்டு பீஸையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ஒரு நல்ல கிராண்ட் டின்னர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு எக் புர்ஜி வருது ப்ளஸ் பேப்பர் ரோஸ்ட்டு வருதா இல்லையான்றது சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.